இந்த காதிரியா தரீக்காவை இலங்கை நாட்டுக்கு கொண்டு வந்த முதல் நபர் முஹியுத்தீனுல் காதிரி ரஹ்மத்துல்லா மேனா ஹாஜியார் அப்பா அவர்கள். இவர்கள் இலங்கை நாட்டில் ஏராளமான சேவைகள் செய்தார்கள். அவங்க ஏராளமான கராமத்துக்களை காட்டினார்கள். இலங்கை நாட்டுக்கு வந்ததும் முதலாக வந்த இடம் எங்க தெரியுமா? கொழும்பு பெரிய பள்ளி. இந்த பெரிய பள்ளிக்கு தான் முதலாவதாக வந்தாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வப்தகு இலைஹில் வஸீலா. ஸதகல்லாஹு மௌலானல் அலீம். وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் பேரிலும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபஉ தாபிஈங்கள், கியாமத்து நாள் வரையிலும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய உண்மையான முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இந்த சபையை அழகான முறையில் தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் ஷேகுனா அவர்கள், முர்ஷித் பாபா அவர்களுக்கும் ஏனைய இந்த தரீகாவை சாய்ந்த ஹலீஃபாக்கள், முகத்தமீங்கள், முரீதீங்கள், முன்ஷிதீங்கள், ஏனைய பெரியார்கள், சிறார்கள் அனைவர்கள் மீதும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் எங்கள் எல்லோருடைய ஹலாலான ஹாஜத்துக்கள், தேவைகள் அடங்களையும் நிறைவேற்றி வரக்கூடிய கஷ்டங்கள், நெருக்கடிகள், சோதனைகள், பலாய் முசீபத்துக்கள், ஆபத்துக்கள், பயங்கர நோய்கள் அடங்களை விட்டும் அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பேணி பாதுகாப்பானாக. இந்த மஜ்லிஸ் எங்களுடைய கண் பார்வையில் இது குறிப்பிட்ட ஒரு ஷாராராக விளங்கினாலும் இந்த மஜ்லிஸ் அல்லாஹ்வுடைய அமரர்களாகிய மலாய்க்காமார்களினால் சூழப்பட்ட அவர்களுடைய நெருக்கத்தை இந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் பெறக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு மஜ்லிஸாகவும் இந்த மஜ்லிஸ் இருந்து கொண்டு இருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகம் செய்யக்கூடியவர்கள் அஷேக் முஹியுத்தீனுல் காதிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு மேனா ஹாஜியார் அப்பா என்று இலங்கை மக்கள் எல்லோரும் அவர்களை போற்றுவார்கள், பேசுவார்கள். இவர்களுடைய வரலாறுகள், இவர்கள் இலங்கை நாட்டிலும் இந்தியாவிலும் அவர்களுடைய 90 வருட கால வாழ்க்கையில் ஏராளமான கராமாத்துக்கள், ஏராளமான சேவைகள் செய்த ஒரு மாமனிதர் என்பதை யாரினாலும் மறுக்க முடியாத ஒரு விடயம். இவர்களுடைய வரலாறை அவர்களுடைய மஜ்லிஸில் நாங்கள் கட்டாயம் ஞாபகப்படுத்துவது அது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கோட்டார் தரீக்காவின் அடிப்படை அத்திவாரம் அது யாரிலிருந்து உருவாக்கப்பட்டது என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது அரபு நாட்டை சேர்ந்த
அரச பரம்பரையில் வாழ்ந்த ஒருவர். அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் 33வது தலைமுறையில் தோன்றியவர்கள். அஷேக் கன்ஸ் நூருத்தீன் வலியுல்லா. இவர்கள் அரபு நாட்டில் இருந்து தென்னிந்தியாவின் கோட்டார் என்னும் அந்த பட்டணத்தை வந்து அடைந்து அங்கே அவர்கள் சில நாட்கள் வாழ்ந்து அதே இடத்தில் கோட்டாரை சேர்ந்த ஒரு பெண்மணியை இவர்கள் திருமணம் முடித்து அங்கேயே அவர்கள் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய வணக்கத்திலும் இபாதத்திலும் அவர்கள் ஈடுபட்டு ஒரு பிள்ளையை அவர்கள் பெற்றெடுக்கின்றார்கள். அவர்கள் தான் உமருல் காதிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த உமருல் காதிரி ரஹ்மத்துல்லாஹ் இவர்களுக்கு அவர்களும் கோட்டார்லே வாழ்ந்தவர்கள். அந்த கோட்டார்லே இவர்கள் பாத்திமா பீபி என்ற ஒரு பெண்மணியை உமருல் காதிரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள். திருமணம் முடித்து உமருல் காதிரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்கிறது. நான் சுருக்கமாக சொல்லிக்கொண்டு போகின்றேன். ஒரு ஆண் குழந்தை கிடைக்கிறது. அந்த ஆண் குழந்தைக்கு என்ன பெயர் வைப்பது? உமருல் காதிரி ரஹ்மத்துல்லாஹ் இந்த பிள்ளைக்கு நான் என்ன பெயர் வைப்பது என்ற ஒரு திண்டாட்டத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள், தடமாட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நாள் தூங்கும் பொழுது கனவிலே கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் தோன்றினார்கள். கனவிலே வந்ததும் உமருல் காதிரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க தந்த பிள்ளைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் நாயகமே என்று அவர்களிடத்திலே மன்றாடி, என் பிள்ளைக்கு ஒரு அழகான ஒரு பெயரை சூட்ட வேண்டும், தாங்கள் தான் அந்த பெயரை எனக்கு சொல்ல வேண்டும். குத்துபு நாயகம் அவங்க கனவிலே சொன்னாங்க, அன உஹியுத்தீன், நான் மார்க்கத்தை ஹயாத்தாக்க கூடியவன், முழு உலகிலும் மார்க்கத்தை பரப்பக்கூடியவன் நான். அதே பாக்கியம் உங்களுடைய பிள்ளைக்கும் கிடைக்க வேண்டும். உங்களோட பிள்ளையும் அவ்வாறே முழு உலகத்திலும் மார்க்கத்தை ஹயாத்தாக்க வேண்டும். ஆகவே என்னுடைய பெயரையே நீங்கள் வையுங்கள், முஹியுத்தீன் என்ற பெயரை வையுங்கள் என்று சொல்லிவிட்டு, இவர் என்னுடைய நெருங்கின ஒரு நண்பராக இருப்பார். இவர் சாதாரண ஒரு மனிதர் அல்ல, முழு உலக மக்களினாலும் போற்றப்படக்கூடிய புகழப்படக்கூடிய பல மஷாயிகுமார்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், என்னுடைய நெருங்கின ஒரு நண்பர். சொல்லிவிட்டு சொன்னாங்க, இவருடைய முதுகன் தண்டில் 4 மாணிக்கங்கள் ஜொலித்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இவர்களுடைய முதுகன் தண்டில் 4 மாணிக்கங்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி சொல்லிவிட்டு குத்துபு நாயகம் மறைந்து விட்டார்கள். உமருல் காதிரி ரஹ்மத்துல்லாஹ் விழித்து சந்தோஷத்தின் உச்சத்தில் அவர்கள் ஓடோடி வந்து தன் பிள்ளையை கையில் தூக்கி குத்துபு நாயகம் அவர்கள் சொன்னது போல முஹியுத்தீன் என்ற அந்த பெயரை அந்த பிள்ளைக்கு சூட்டினார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்கள் தான் இன்றைக்கு எருமைக்குழி அப்பா என்றும் ஷேக் முஹியுத்தீன் சாலிஹுல் யக்கீனுல் காதிரி ரஹ்மத்துல்லாஹ் என்றும் இந்தியாவிலும் இலங்கையிலும் அழைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அஷேக் யக்கீனுல் காதிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் குத்துபு நாயகம்
அவங்களுடைய பேர பிள்ளையாகிய உஸ்மானுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கரம் பிடித்து நேரடியாக இஜாசத்தை பெற்று அவர்களிடத்திலே பையத்தும் பெற்று அவர்களிடத்திலே ஞான கல்வியையும் படித்தார்கள். இவர்கள் ஷேக் முஹியுத்தீன் சாலிஹுல் யகீனுல் காதிரி ரஹ்மத்துல்லா இவர்களுடைய வாலிப வயசுல அவர்களுக்கு தேவையான ஒரு காமிலான ஒரு ஷேகை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய ஊரை விட்டு பல்லாயிரம் மைலுக்கு அப்பால் அவர்கள் நடந்து செல்கிறார்கள். காடு வனாந்தரம் எல்லாம் தாண்டி உலக ஆசைகள் இன்பங்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு அந்த வாலிப வயதில் ஒரு காமிலான ஒரு ஷேகை நான் சந்தித்து அவரிடத்தில் கல்வி ஞானத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் போகின்றார்கள். ஒரு வனாந்தர காற்றில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஐவாய் மிருகங்களுடைய அந்த வாசங்கள் வீசக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு இடம். இவர்களுக்கு களைப்பு ஏற்பட்டு ஒரு பால் மரத்தடியில் தூங்குகிறார்கள். அந்த கனவில் குதுபு நாயகம் அவங்க ஒரு பச்சை நிற குதிரையில் வந்து, முஹியுத்தீனே, உங்களை போன்றவர்கள் எல்லாம் அவர்களுடைய ஆசையில் மோகத்தில் இன்பத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய எல்லா இச்சைகளையும் எல்லா ஆசைகளையும் தியாகம் செய்து இந்த இடத்தில் பயங்கரமான இந்த இடத்தில் ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒரு ஷேகை அடைந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறீர்களே என்று சொல்லிவிட்டு குதுபு நாயகம் அவங்க கனவில் அவங்களோட முபாரக்கான கையினால மூஞ்சி கைகால் எல்லாத்தையும் அப்படியே தடவினார்கள். தடவி, நீங்கள் இப்பொழுது திரும்பி உங்களுடைய ஊருக்கே போங்கள். உங்களுடைய ஊரில் உங்களுடைய ஷேக் உங்களுக்கு அறிவு ஞானத்தை ஊற்றக்கூடிய ஒரு மாமேதை என்னுடைய பேரப்பிள்ளை உஸ்மானுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உங்களுடைய வீட்டில் காத்து கொண்டிருக்கிறார்கள். விழித்து பார்க்கின்றார்கள். சந்தோஷம் மிஞ்சி ஓடோடி வருகிறார்கள். வந்து பார்த்தால் உஸ்மானுல் பக்தாதி ரஹ்மத்துல்லா வீட்டிலே இருக்கிறார்கள். வந்ததும் அவர்களை சந்தித்து கெட்டி அணைத்து முத்தமிட்டு அவர்களிடத்திலே நடந்த விடயத்தை சொன்னார்கள். உடனே பையத்து கொடுக்கல. என்ன செஞ்சாங்க? நீங்கள் உங்களோட வாலிப வயதில் ஒரு பக்குவ நிலையை அடைய வேண்டும். 40 நாட்கள் கல்வத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் கல்வத்தில் இருந்து உங்களை ஒரு பரிபூர்ண மனிதனாக நீங்கள் உங்களை ஆக்கி உங்களுடைய நிலைமையை மாற்றி அதற்கு பின்னால் வாருங்கள், உங்களுக்கு நான் பையத்தை தருவேன். உஸ்மான் உல் பக்தாதி ரஹ்மத்துல்லா அவங்க 40 நாள் கல்வத்தில் இருக்கும்படி சொல்லிவிட்டு ஒரு இடத்திலே இருக்கும்படி சொன்னாங்க. இவங்க சுலைமானுல் யகீனுல் காதிரி ரஹ்மத்துல்லா அவங்களுடைய வீட்டிலே அப்படியே 40 நாட்கள் இருந்து கொண்டே இருந்தாங்க. குதுபு நாயகம் அவங்களுடைய பேரப்பிள்ளை உஸ்மானுல் பக்தாதி ரஹ்மத்துல்லா. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 40 நாட்கள் கல்வத்திலே இருந்து அவர்கள் வந்தார்கள். வந்ததன் பின்னால் அவங்க பையத்து பெற்று அவர்கள் அவங்களுக்கிட்டேயே எல்லா ஞானங்களையும் படித்து அறிவுகளை படித்து ஒரு மாமேதையாக பெரும் ஒரு அறிவு கடலாக அவர்கள் மாறினார்கள். மாறி இவர்கள் முஹியுத்தீன் யகீனுல் காதிரி ரஹ்மத்துல்லா அவர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள். திருமணம் முடித்து அவர்களுக்கு 4 குழந்தை. குதுபு நாயகம் சொன்னாங்களே, பேர் வையுங்க, இந்த ஏண்ட பேரை வைங்க, இவரிலே ஒரு 4 மாணிக்கம் ஜொலிக்கிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த 4 மாணிக்கங்கள் குதுபு நாயகம் அவங்க சொன்னது போல 4 பிள்ளைகள்
சுலைமானுல் யக்கீனுல் காதிரி ரஹ்மத்துல்லா அவங்களுக்கு கிடைக்கிறது. அந்த 4 பேரில் 3வது பிள்ளைதான் சுலைமானுல் யக்கீனுல் காதிரி, சுலைமான் அல் காதிரி ரஹ்மத்துல்லா அலைஹி. சுலைமான் அல் காதிரி ரஹ்மத்துல்லா அவங்களுக்கு 4 பிள்ளைகள். அந்த 4 பிள்ளையில் மூத்த பிள்ளைதான் நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மேனா ஹாஜியார் அப்பா முஹியுத்தீன் ஷேக் முஹியுத்தீன் அல் காதிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்கள் யார்? இவர்கள் தான் இலங்கை நாட்டுக்கு காதிரியா தரீக்காவை முதலாக கொண்டு வந்தவர்கள். முதல் இந்த காதிரியா தரீக்காவை இலங்கை நாட்டுக்கு கொண்டு வந்த முதல் நபர் முஹியுத்தீன் அல் காதிரி ரஹ்மத்துல்லா மேனா ஹாஜியார் அப்பா அவர்கள். இவர்கள் இலங்கை நாட்டில் ஏராளமான சேவைகள் செய்தார்கள். அவங்க ஏராளமான கராமத்துக்களை காட்டினார்கள். இலங்கை நாட்டுக்கு வந்ததும் முதலாக வந்த இடம் எங்க தெரியுமா? பெரிய பள்ளி, கொழும்பு பெரிய பள்ளி. இந்த பெரிய பள்ளிக்கு தான் முதலாவதாக வந்தாங்க. வந்து அவங்களோட ஒரு கராமத், அந்த பெரிய பள்ளியிலே இரவு இஷா தொழுகையை தொழுதுவிட்டு அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளியை மூடுவதற்காக அந்த பள்ளியின் முஅஸ்ஸின் அவர்கள் வந்து மேனா ஹாஜியார் அப்பா அவங்கள பார்த்து, அவங்களுக்கு யாரு எவரு எங்க ஒன்றுமே தெரியா, சொன்னாங்க பள்ளி மூட டைம் சரி, நீங்க வெளியில போங்க, நீங்க வெளியில போங்க, நாங்க பள்ளியை மூட போறோம். மோதினார் சொன்ன பேச்ச கேட்டு அவங்க வெளியில வைத்தாங்க. மோதினார் பள்ளியுடைய எல்லா கதவுகளையும் மூடி லொக் பண்ணி துறப்பெடுத்து கொண்டு அவர் போயிட்டாரு. தஹஜ்ஜுடைய நேரம் மோதினார் பள்ளியை திறந்து உள்ளுக்கு வராரு. மேனா ஹாஜியார் அப்பா பள்ளி உள்ளுக்கு தொழுது கொண்டிருக்கிறாங்க. இந்த காட்சியை கண்டதும் இந்த முஅஸ்ஸின் அவர்களுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. இரவு நான் தான் ஆளை வெளியில் போட்டு கதவை லொக் பண்ணி மூடிவிட்டு போனேன், இவர் எப்படி வந்தது கேட்டாங்க. தொழுது முடிந்ததன் பின்னால, உங்களை நேற்று நான் வெளியில போட்டு கதவை மூடிட்டு தான் போனேன், நீங்க எப்படி உள்ளுக்கு வந்தீங்க சொல்லுங்க. நான் போகவில்லையே, அவங்க சொன்னாங்க. நான் உள்ளுக்கு தான் இருந்தேன், நான் இங்க உள்ளுக்குத்தான் இருந்தேன் என்று மேனா ஹாஜியார் அப்பா அவங்க சொன்னாங்க. அதற்கு பின்னால் ஊர் மக்கள் எல்லோருக்கும் அந்த செய்தி கேள்விப்பட்டு, இவர்கள் சாதாரண ஒரு மனிதர் அல்ல, ஒரு பெரிய ஒரு மகான் என்ற செய்தியை எல்லோரும் விளங்கிக் கொண்டார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேனா ஹாஜியார் அப்பா அவங்களோட மஜ்லிஸ் தான் இந்த மஜ்லிஸ். அவங்க சாதாரண ஒரு மனிதர் அல்ல, இன்னும் ஏராளமான கராமத்துக்களை அற்புதங்களை வெளியாக்கினார்கள். ஒரு நாள் மேனா ஹாஜியார் அப்பா அவங்க பெரிய பள்ளியில தங்கி இருந்தாங்க. ஒரு நாள் இரவு ஒரு அஷரீரி சத்தம் கேட்டது. பின்னால் யாரோ அழைக்கிறார்கள், நீங்கள் இந்த இடத்துக்கு வாருங்கள். அந்த அழைப்பு சத்தம் ஒரு நாள் கேட்டது, 2வது நாளும் கேட்டது, 3வது நாளும் அதே சத்தம், இந்த இடத்துக்கு வாருங்கள் என்று. நீர்கொழும்பில் பலாத்துறை என்ற இடம், அந்த இடத்துக்கு வரும்படி அஷேக் அலாவுத்தீன் வலியுல்லா அடங்கி இருக்கக்கூடிய இடம். அவங்கதான் நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க வாங்க என்று அசரீதியாக ஒரு சத்தமிட்டு அழைத்து விட்டு சென்றார்கள். மேனா ஹாஜியார் அப்பாங்க போனாங்க.
போனால் அந்த இடத்துல ஒரு மண் குமியல் மாதிரி மையத்தோடு அடக்கினால் மண்ணை போட்டு குமிச்சு வைப்பாங்க. அப்படி ஒரு மண் குமியல் அப்படியே இருக்கிறது. அந்த நாட்டில் இருந்த ஒரு பெரிய ஒரு மனிதர் அந்த இடத்தால் வருகிறார்கள். இது என்ன, இந்த இடத்துல இப்படி மண்ணை கூட்டி வச்சிருக்கீங்க என்று இவங்ககிட்ட கேட்கவும் இவங்களுக்கு பாஷை தெரியா. அவர் பேசுற பாஷை இவங்களுக்கு தெரியா, பதில் கொடுக்க முடியாது. இவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு பப்புள் பட்டை எடுத்து அதில் தண்ணி, மழை தண்ணியை ஊத்தி ஒரு விளக்கை பத்த வைத்தார்கள். விளக்கை பத்த வைத்ததும் அந்த நாட்டில் பெரிய அரசராக இருக்கக்கூடிய இவர் எப்படி இந்த மழை தண்ணியை ஊத்தி இந்த விளக்கை பத்த வைத்தார், இது எப்படி நீங்க செஞ்சீங்க, நீங்க எப்படி பத்த வச்சீங்க என்று கேட்கவும் அவங்க காட்டினாங்க இந்த கபரை. இந்த இடத்துக்கு மண் குமிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த இடம் அது இவங்களோட கராமத்தை தான் என்று அவங்களோட பாஷையால அதை விளங்கப்படுத்தவும் அவங்க சொன்னாங்க. எனக்கு ஒரு தமிழர் அவங்க சொன்னாங்க, இந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் சாதாரண ஒரு மனிதர் அல்ல, இந்த இடத்தை முழுமையாக உங்களுக்கு நான் எழுதி தருகிறேன் என்று அந்த ஏரியாவை ஃபுல்லாக அவங்களுக்கு எழுதி கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள். அந்த இடத்திலும் இப்பொழுது பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு இருக்கின்றது. அது மாத்திரமின்றி மேனா ஹாஜியார் அப்பா அவங்க இன்னொரு கராமத், அவங்க நெருங்கின ஒரு முரீத், ஒரு விலாயத்தை பெற்ற ஒரு வலியுல்லாவுக்கு ஒரே இடத்தில் இருந்து கொண்டு பல இடத்துக்கு சமூகம் அளிக்கத்துக்கு ஏழும் அவங்க சக்தி பெற்றவர்கள் என்பதற்கு ஒரு ஆதாரமாக இந்த கராமத் இருந்து கொண்டிருக்கிறது. அவங்களோட நெருங்கின ஒரு முரீத், அவங்க ஒரு மாம்பழ மரம், அந்த மரத்தை ஆசையோட ஆர்வத்தோடு அதை நாட்டி வளர்த்து அந்த மரம் சாதாரண ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மரம் இதற்கு பின்னால் இது தலை தூக்குமா என்று சந்தேகிக்கப்படக்கூடிய அளவுக்கு அந்த மரம் அப்படியே மாந்து விட்டது, அந்த மரம் அப்படியே செத்து விட்டது. இவங்களுக்கு சரியான கவலை, அந்த கவலை பொறுக்க முடியாது. ஏன்னா ஆசையோடு இன்பத்தோடு அந்த மாமரம் வளர்ந்து வருவதை எதிர்பார்த்து கொண்டு இருந்த அந்த முரீத் என்ன செய்ய, அவர் கவலையோடு ஒரு நேர்ச்சை, ஒரு நதிர் வைக்கிறார்கள். இந்த மரம் செத்து விட்டது, இது மருக தலைத்து அழகான முறையில் வளர்ந்து இதில் காய் காய்க்கும், காய் காய்த்தால் அதில் முதல் கனியை மேனா ஹாஜியார் அப்பா அவங்களுக்கு நான் காணிக்கையாக கொண்டு போய் கொடுப்பேன், அவர்களுக்கு நான் ஒரு விருந்து உபசாரம் நான் செய்வேன் என்று நேர்ச்சை வைத்தார்கள். நேர்ச்சை வைத்ததன் பின்னால் சில நாட்களில் அந்த மரம் அழகான முறையில் தளித்து வளர்ந்து அதில் காய் காய்த்து மேனா ஹாஜியார் அப்பா அவங்கள வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து அந்த கனியையும் கொடுத்து வீட்டிலே விருந்து உபசாரம் செய்து அழகான முறையில் அவங்களை கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி அவங்களை திரும்ப இருந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போகின்றார்கள். கூட்டிக் கொண்டு போய் விட்டதும் அந்த இடத்தில் இன்னொரு மனிதர் அவர் கேட்டார், நீங்க ஏன் வந்தீங்க? இல்ல, மேனா ஹாஜியார் அப்பா அவங்கள நான் கூட்டிக் கொண்டு வந்தேன். இப்ப எங்களோட வீட்டுக்கு இன்றைக்கு எங்களோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு, எங்களோட ஒரு மஜ்லிஸுக்கு விருந்து உபசாரத்துக்கு அவங்க வந்தாங்க. அது முடிஞ்சு நான் இப்பதான் கூட்டிக்கொண்டு வந்தேன். இவங்க பாக்குறாங்க, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனையும் முடிச்சிட்டு அவங்க கூட்டிக்கொண்டு போனாங்க. அவர் சொல்றாரு, இன்றைக்கு எங்கட வீட்டுக்கும் வந்தார் என்று. இப்படி இரண்டு இடத்துக்கும் ஒரே நேரத்தில் அவர்கள் சமூகம் அளித்து அந்த விருந்து உபசாரத்தில் கலந்து கொண்ட வரலாறு அவங்களோட கராமாத்துகளில் பதியப்பட்ட உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இப்படி அவங்களுடைய ஏராளமான செய்திகள் இருக்கிறது. இது அவங்களுடைய வரலாறின் ஒரு சுருக்கம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஜ்லிஸை அவங்க இந்த இடத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியா. ஆனால் கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைநேசர்கள் அவர்களுக்கு இந்த இடத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், யாருடைய பிள்ளைகள், யாருடைய மகன், இதையெல்லாம் அவங்க அறிந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை நான் சொல்லுவதல்ல, குர்ஆன் சொல்லும் உண்மை. குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், ஃபகுலேமலு, அமல் செய்யும்படி சொல்லுங்கள், அமல் செய்யும்படி சொல்லுங்கள். அந்த அமலை ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வரசூலுஹு வல் முஃமினூன், செய்யக்கூடிய அந்த அமலை அல்லாஹ்வும் பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ்வுடைய ரசூலும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், முஃமின்களும் கபரிலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது யார் சொல்வது? இறைவன் சூரத்து தௌபாவில் இந்த குர்ஆன் ஆயத்தின் மூலம் மரணித்தவர்கள் கபரிலே இருந்து எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியை இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டுகின்றார். இந்த குர்ஆன் ஆயத்துக்கு நிகராக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க, இன்ன அஅமாலக்கும், நிச்சயமாக நீங்க செய்யக்கூடிய அமல்கள், துஅரது அலா அகாரிபிக்கும் வ அஷாயிரிக்கும், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், கபரிலே இருக்கக்கூடிய உங்களுடைய எல்லா மக்களின் மீதும் நீங்க செய்யக்கூடிய அமல்கள் எடுத்து காட்டப்படுகிறது. சொல்லிவிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன் கான கைரன், துனியாவிலே அவங்களுடைய உறவினர்கள், குடும்பத்தார்கள், முஃமின்கள் செய்யக்கூடிய இந்த அமல் நல்ல அமலாக இருந்தால் இஸ்தப்ஷரு பிஹி, அந்த கபராளிகள் அதை கொண்டு சந்தோஷம் அடைவார்கள். இதோ என்ற குடும்பம், இதோ என்ற பிள்ளைகள், இதோ என்ற உறவினர்கள் நல்ல அமலிலே ஈடுபடுகிறார்களே என்று அந்த கபராளிகள் சந்தோஷம் அடைவார்கள் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதோடு நிறுத்திவிடல. இன்றைக்கு சொல்வாங்க, கபராளிகளின் மூலம் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, எங்களால கபராளிகளுக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சொன்னாங்க, இன்னும் நல்ல அமலாக இருந்தால் கபராளிகள் சந்தோஷம் அடைவார்கள். இன்கான ஷர்ரன், அந்த கபராளிகள் துனியாவிலே செய்யக்கூடிய அந்த மோசமான அமலை பார்த்துக்கொண்டு பாவமான செயல்களை, கெட்ட நடத்தைகளை, பாவமான காரியங்களை செஞ்சால் அந்த கபராளிகள் என்ன செய்வாங்க தெரியுமா? துனியாவில் இருக்கக்கூடிய எங்களுக்கு துவா செய்வாங்க. எப்படி துவா செய்வாங்க? அல்லாஹும்ம லா துமித்துஹும், யா அல்லாஹ், இதோ துனியால என் உறவினர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களை நீ மௌத்தாக்காத, எதுவரைக்கும் ஹத்தா தஹ்தியஹும் கமா ஹதைதனா, எங்களுக்கு நீ நேர்வழி காட்டி எங்களை நல்ல அமல்களோட வாழ வச்சு எங்களை நல்ல முறையில் எங்களை நீ மரணிக்க செய்தது போல, மௌத்தாக்கினது போல, துனியாவிலே என்னுடைய உறவினர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கி நல்ல வழியில் வாழ வைக்கும் வரையில் அவர்களை நீ மௌத்தாக்காத என்று கபராளிகள் எங்களுக்காக துவா செய்வார்கள் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப கபராளிகளின் மூலம் எங்களுக்கும் பிரயோஜனம் இருக்குது, எங்களின் மூலம் கபராளிகளுக்கும் பிரயோஜனம் இருக்கிறது. சஅத் இப்னு முஆத், இந்த செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், லுஹர் தொழுகையுடைய டைம். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, ஏன்னா துனியாவிற்கு எங்களால கபராளிகளுக்கு என்ன பிரயோஜனம்? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத்தாகி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இந்த ஜனாசாவுக்கு போனாங்க. ஜனாசாவை குளிப்பாட்டி கஃனிட்டு அடக்கம் செஞ்சு எல்லாம் செஞ்சதுக்கு பின்னால அந்த கபரடியில இருந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்பர, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் தக்பீர் சொன்னாங்க. ஃபகப்பர்னா, சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்களும் தக்பீர் சொன்னோம். சாதாரண மனிதர் அல்ல, 70,000 மலக்குமார்கள் சமூகமளித்த ஜனாசா.
அப்படிப்பட்ட ஒரு மகானுடைய அந்த ஜனாசாவை அடக்கம் செஞ்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கப்பர்னா வ சப்பஹ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க, வ சப்பஹ்னா, நாங்களும் சுப்ஹானல்லாஹ் சொன்னோம். அருமை சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், இது என்னடா வலமைக்கு மாத்தமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு கபர்ல அடக்கம் செஞ்சதுக்கு பின்னால அந்த கபரடியில நின்று கொண்டு இப்படி செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கபரு நெருக்கப்பட்டது, அந்த கபரு நெருக்கப்பட்டது, அந்த கபரு விசாலமாகும் வரையில் நான் தக்பீர் சொன்னேன், தஸ்பீஹ் சொன்னேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச அந்த தஸ்பீஹின் மூலம், அந்த தக்பீரின் மூலம் அந்த கபரு விசாலமானது என்ற ஹதீஸ் திருமிதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியாரே, கபராளிகளுக்கு எங்களின் மூலமும் பிரயோஜனம் இருக்குது, எங்களின் மூலம் அவங்களால எங்களுக்கும் பிரயோஜனம் இருக்குது. கபராளிகள் இந்த மஜ்லிஸை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்க துவா செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆக அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மலக்குமார்கள் ஹாலிராகக்கூடிய மஜ்லிஸ் மகத்தான பரக்கத்து செய்யப்பட்ட மஜ்லிஸ். நாங்க நினைப்பது போல் சாதாரண ஒரு மஜ்லிஸ் அல்ல. பல்லாயிரம் மலக்குமார்கள் எங்களோடு இணைந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள், எங்களோட கண் பார்வைக்கு விளங்குதில்லை. ஆக அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற மஜ்லிஸ்களை நாங்கள் ஹயாத்தாக்கி உயிர்ப்பித்து இதே போன்று அந்த மஜ்லிஸ்களில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை நடத்தக்கூடியவர்கள், இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்தவர்கள், இந்த மஜ்லிஸை இப்படி மகிழ்ச்சியாக பரக்கத்தாக செய்யக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் பரக்கத்தை செய்வானாக. இதற்காக செலவழிக்கக்கூடியவர்கள் காசு பணத்தாலும் உடலாலும் சிந்தனையாலும் யாரெல்லாம் இதுக்கு ஈடுபட்டு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இதை செய்கின்றார்களோ அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா செல்வ செழிப்போடும் பரக்கத்தோடும் வாழ வைப்பதோடு நோயில்லாத வாழ்க்கையை, நிரந்தரமான கஷ்டமில்லாத நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தருள வேண்டும். மேலும் மேலும் இந்த மஜ்லிஸை இதைவிட ஒரு சிறப்பாக செய்யக்கூடிய நட்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.